வணக்கம் வணக்கம் யூடியூப் நண்பர்களே, வணக்கம். யூடியூப்பில் என்ன நடக்குது? எல்லாம் நடக்குது. ஊழல், பண மோசடி, ஏமாற்று வேலை எல்லாமே நடக்குது. ரைட், ஓகே, பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போது மக்களே, நண்பர்களே, இந்த காமக்கிழவி என்ன எதுக்கு வந்துச்சு? இந்த டோமர், புரோக்கர், கட்டப்பை கருப்பி இவங்கள விரட்டணும், சமுதாய சீர்கேடு அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஆனால் இப்போ இதோட பிரச்சனை பார்த்திங்கன்னா, இது வந்த பிறகு இதை பற்றியான தகவல்கள் நிறைய சேனல்களில் நிறைய இந்த மேட்ரிமோனியல் கேஸு, மோசடி வழக்கு எல்லாம் வந்துச்சு. ஏறக்குறைய 42 கேஸ் இருக்காமா, அதெல்லாம் வந்துச்சு. ரைட், இப்போ இப்படியே ஓடிட்டுருக்கும்போது இது தன் சுயரூபத்தை காட்டி இந்த போக்சோ கேஸில் மாட்டி இந்த சமுதாய சீர்கேடு அப்படின்னு சொல்லிட்டு இதுவே சமுதாய சீர்கேடை பண்ணி சிறுவர்களை பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த போக்சோ கேஸில் 13 மாதம் ஜெயிலில், அதான் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருந்துட்டு ஜெயிலில், சிறைச்சாலையில் கழித்துட்டு வந்துச்சு. ரைட், அடங்குச்சா? அடங்கலை. இப்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரைட், ஓகே, பாயிண்ட்டுக்கு வருவோம். இன்றைக்கி 7ஆம் தேதி செங்கல்பட்டு கோர்ட்டு கேஸு. அதில் ஒரே ஒரு ஆள் தான் அட்டண்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்பீரியன்ஸில். அது சார்ஜ் ஷீட்டு ஃப்ரேம் பண்ணோம், அதுக்காக இது வரல, யாரும் வரல, ஒரே ஒரு ஆள், அதான் அண்டா மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகியிருக்காங்க. ரைட், ஓகே. அதுக்கப்புறம் 23ஆம் தேதி, இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு, 23ஆம் தேதி எக்மோர் கோர்ட்டில் இந்த கேஸ் வருது. போன வாய்தாக்கு வந்தபோது அந்த தவளவாயம் இருக்கால, அதுவும் எல்லாம் ஒன்றா வந்தாங்க. கண்டென்ட் போட்டு அவங்க அந்த போக்சோ கூட்டாளிகள் இருக்காங்க இல்லையா, போக்சோ கூட்டாளி தவளவாயன், அது ஒன்றா வந்தாங்க. அவங்க மட்டும் அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிட்டிஷன் போட்டு கோர்ட்டுக்கு அந்த கேஸை இழுத்தடிக்கிறது, சாட்சிகளை கலைக்கிறதுக்காக இந்த வழக்கை இழுத்தடிக்கிறதுக்காக அது தவறு. அது இழுத்தடிக்கிறதுக்காக அட்டெண்டன்ஸ் கொடுக்குறதில்ல. இந்த பிட்டிஷன் போட்டு என்னென்னு உடல்நிலை கோளாறு அப்படி இருக்குது, ஹாஸ்பிட்டல் அட்மிட்டடு, அப்படி ஏதாச்சும் அவங்க அட்வொகேட்டை வச்சு பொய்யான தகவல்களை கொடுத்து பிட்டிஷன் போட்டு அதை தப்பிக்கிறது. அதே நேரத்தில் இது பொதுவாக நடக்கிற விஷயங்கள் தான். ஆனால் இந்த காமக்கிழவி இப்போது யூடியூப்பில் நல்ல ஆரோக்கியமாக ஃபுல்லாக பட்டி டிங்கரிங் மேக்கப்லாம் போட்டுட்டு நல்லா இருந்துட்டு பொய்யான தகவலை கோர்ட்டுக்கு கொடுக்குது. இது இடையில இன்னும் முக்கியமான பாயிண்ட்டு, ஒரு லைவில் யாரோ ஒரு கமெண்ட் கேட்குறாரு, உங்களுடைய மேட்ரிமோனியல் கேஸ்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்டால், மேட்ரிமோனியல் கேஸ்லாமா யார் என் மேலே வழக்கு தொடுத்தாங்களோ அவங்க மேலேயே நாங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு பதிவு, அந்த பதிவு ரெக்கார்டாகிருக்கு, பல சேனல்களில் வருது. இதை எவ்வளவோ கழுவி ஊற்றினாங்கன்னா இது தொடச்சி போட்டு போயிடும், நம்மளுக்கு டைம் வேஸ்ட்டு. அதனால் நல்லா தெரியும் இதுக்கு எந்த ஒரு சூடு, சொர்ண, ரோஷம், மானம், ஈனம் எதுவும் இருக்காது, தொடச்சி போட்டு அது மோசடி வேலையை அது பண்ணிகிட்ருக்கு. ரைட், இருக்கட்டும். இப்போ என்ன சொல்ல வேண்டிய விஷயம்னா, சம்பந்தப்பட்டவர்கள் அந்த எக்மோர் கோர்ட்டில் இருக்கிற திருமண மோசடி வழக்கில் இருக்கிற இந்த பெங்களூர்காரர் ஒருத்தர், உதயகுமார்னு ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு. அவருக்கும் அவர் சார்ந்தவர்களுக்கும் தெரிஞ்சவங்க இருந்தால் அவருக்கு இந்த தகவல் கொடுங்க. என்னென்ன தகவல்னால், இந்த காமக்கிழவி கேஸ் போட்டிருக்கோம், எங்கள் பேர்லேயே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கோன்னு மிரட்டல் விடுதல். பொய், ஆனால் மிரட்டல் விடுது. உண்மையாக பொய்யான்னு தெரியாது, உண்மை அவருக்கு தான் தெரியும். ஆனால் அந்த சம்மந்தப்பட்ட உதயகுமார்ன்றவருக்கு தெரியும், மற்ற அந்த பாலமுருகன் அவங்களுக்குலாம் தெரியும். இப்போ நம்மளுக்கு லைவில் இருக்கிற கேஸ் 23ஆம் தேதி வருது. அதுக்கு முன்னாடி சம்மந்தப்பட்டவர்கள், இந்த ரகுமான் சேனல் ஒன்று வருது, அவர் வெளிநாட்டுக்காரன்னு நினைக்கிறேன், அவரெல்லாம் வர்றாங்க. அவங்க சம்மந்தப்பட்ட சென்னை திருமங்கலம் காவல் நிலையத்தில், ஏன்னா அந்த கேஸ் ஃபைல் ஆனது சென்னை திருமங்கலம் காவல் நிலையத்திற்கு இல்லை ஃபைலாகி எக்மோர் கோர்ட்டில் வழக்கு நடந்துகிட்ருக்கு. இந்த வழக்கில் அப்பீர் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, பிட்டிஷன் போடணும். இந்த மாதிரி எனக்கு பொய்யான தகவலை கொடுத்து விக்டிம், அந்த உதயகுமார்ன்றவர் எக்மோர் கோர்ட்டில் வழக்கு தொடுத்திருக்கிறவர், சென்னை திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் வாயிலாக வழக்கு தொடுத்திருக்கிறவர் உதயகுமார் என்ற பெரியவர், பெங்களூரை சார்ந்தவர். சரிங்களா? அவங்க மகன் பேர் என்னென்னு தெரியல, ஏதோ ஒரு அருண்குமார் என்னமோ வரும்னு வச்சுங்க. ரைட், எனிவே எது இருந்தாலும் அவர் மூலயமா அவர்
திருமங்கலம் காவல் நிலையத்துக்கு ஒரு பெட்டிஷன் கொடுக்கலாம், கோர்ட்டுக்கும் கொடுக்கலாம். இந்த மாதிரி இந்த காமக்கிழவி இந்த அக்யூஸ்டு எங்களை மிரட்டுறாங்க, பொது வழியில் எங்களை மிரட்டுறாங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்கோன்னு மிரட்டுறாங்க, எங்கள் உயிருக்கு ஆபத்துன்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டு கோர்ட்டுக்கும் கொடுக்கலாம். சென்னை 13வது கோர்ட்டில், எழும்பூர் 13வது கோர்ட்டில் இந்த கேஸ் நடக்குது. அந்த கோர்ட்டு கணம் நீதிபதி ஐயா அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய காவல்துறையினருக்கும் இங்கே ஒரு பெட்டிஷன் போடணுன்றது சம்மந்தப்பட்டவர்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள். இந்த 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 ஆடியோவை வீடியோவை அவங்க பார்த்தா கூட எடுத்துங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க. இந்த ஆதாரங்கள் இது தினம் லைவ் போடுது இல்லையா, லைவ் வீடியோலாம் போடுது இல்லையா, இந்த ஆதாரங்களையும் கொடுத்து இந்த பெண்மணியும் சம்மந்தப்பட்ட குடும்பத்தார் நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல ஆரோக்கியத்துலேயும் இருக்காங்க, மற்ற இடங்களுக்கெல்லாம் போகிறாங்க, கோர்ட்டுக்கு மட்டும் வரமாட்டேங்கிறாங்க, இந்த வழக்கை இழுத்தடிக்கிற வேலை, சாட்சிகளை கலைக்கிற வேலை அப்படின்ற மாதிரி ஒரு பிடிஷனை போட்டு அவங்களுடைய வழக்கறிஞர் மூலமாக அந்த பிடிஷனை போட்டு அதை செய்யணும்னு கேட்டுக்கிறோம். இது வந்து அது எவ்வளவு தான் இப்போது போக்சோ கேஸு 42 கேஸ் இருக்குது. அதெல்லாம் சர்வசாதாரணம். நமக்கு எப்படி ஒரு சாதாரண வாழ்க்கையோ அது வந்து கோர்ட்டு வாழ்க்கை, போலீஸ் ஸ்டேஷன்லாம் சாதாரண விஷயம். அதனால் இந்த திமிரான பேச்சுக்களுக்கு இது ஒரு அச்சுறுத்தல் தானே. சாட்சியை கலைக்கிறது ஒன்று, அந்த விக்டிமை வந்து அச்சுறுத்தல், கொலை மிரட்டல் மாதிரி தான் அது ஏறக்குறைய. கொலை மிரட்டலில் அந்த போலீஸ் மூலிமா நான் எஃப்ஐஆர் போட்டேன்னா என்ன அர்த்தம், அவங்கள பயமுறுத்துறது. நான் என்னை போட்டேன்னா இப்படி பண்ணுவேன்னு பொய் தான். இதை நம்ம கணம் நீதிபதி அவர்களுக்கும் காவல்துறைக்கும் தெரியப்படுத்தணுன்றது கருத்து. இதை எடுத்துகிட்டு சம்மந்தப்பட்டவர்கள், அந்த ரகுமான்றவர் தான் அதில் போட்டுட்ருக்காரு. அந்த என்னது மக்கள் குரல் டிவின்னு ஏதோ ஒரு சேனலு அதில் போட்டுட்ருக்காரு. மற்றவர்கள் யார் இருந்தாலும் இந்த தகவலை அந்த விக்டிம்களுக்கு சொல்லி போட்டு கொடுங்க. போட்டு அந்த கணம் நீதிபதி அவர்களுக்கும் காவல்துறைக்கும் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுங்கள். மற்றபடி பொதுமக்கள் கூட பொதுநலமாக வந்து அந்த திருமங்கலம் காவல் நிலையம் சென்னை அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் மெயில் அனுப்பலாம். அவங்களுக்கு அது எக்மோர் கோர்ட்டுன்னும்போது எக்மோர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அந்த 23ஆந்தேதிக்குள்ளே இந்த பெண்மணி மேலே, இந்த பெண்மணி இல்லாது அது தப்பாக சொல்லிட்டேன், காமக்கிழவி மேலே அந்த காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்கலாம். புகார் கொடுங்க, இந்த மாதிரி அச்சுறுத்தல் இருக்குது எங்களுக்குன்னு புகார் கொடுங்க. அந்த வீடியோ ஆதாரத்தை காட்டுங்க. இதோட வீடியோக்களை பூரா ஆதாரமாக எடுத்து ஒரு பென்ட்ரைவில் போட்டு அவங்களுக்கு அனுப்புங்க. இது வந்து ஆரோக்கியமான நல்ல மனநிலையிலையும் நல்ல உடல்நிலையிலையும் நல்ல ஆரோக்கியத்தில் இருந்துட்டு ஊரை சுற்றிட்டு கோர்ட்டுக்கு வராமல் அலக்கழித்து பிட்டிஷனை போட்டு அலக்கழித்து அந்த சாட்சிகளையும் விக்டிமையும் கலைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்யுதுன்னு சொல்லுங்கள். இன்னொன்று மக்களே, இப்போ காமக்கிழவி வந்து வீடு மாறிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்துலேருந்து பாண்டிச்சேரியில் இருந்துச்சு. பாண்டிச்சேரியில் இருக்கும்போது என்ன பண்ணோன்னா, அவன் வாடகை வீட்டில் இருக்கும், எங்கேயாவது வாடகை வீட்டில் இருக்குமோ இல்லை தெரிஞ்ச வீட்டில் இருக்குமோ, அவன் விரட்டிட்டவொன்னே என்ன பண்ணோம், என்னோடய வீடு ரெனோவேஷன் பண்ணுறோம், ரிப்பேர் நடக்குது, அதனால் நாங்கள் மாறுறோன்னு சொல்லிட்டு வேறு வீட்டுக்கு வரோம். அங்கேருந்து அப்படியே பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை மெட்ரோ ஜோன், அண்ணா நகரில் மெட்ரோ ஜோன்ற வீட்டுக்கு வந்தது. அங்கே ஒரு 2 வருஷம் வாடகை கொடுக்காமல் இருந்து அவன் அடித்து தட்டுறோன்னே எங்கள் வீடு ரெனோவேஷன் பண்ணுறோம் அப்படின்ட்டு எஸ்கேப்பு. அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி அங்கங்கே போய் கொஞ்ச நாள் அந்த தொங்கச்சி அண்டா வீட்டில் கூட தங்கியிருந்தது. இப்போது கேரளாவில் இருக்குது. கேரளாவில் இருந்த வீட்டில் போட்டுட்டு இப்போ ஒரு 4-5 நாளாக வீடு ரெனோவேஷன் பண்ணுறோம், இன்னொரு வாடகை வீட்டுக்கு போயிருக்கு. வாடகை விட தெரிஞ்சவங்க கேரளாலலாம் வந்து இன்னும் ஒன்று இருக்குங்க. கேரளாவில் இந்த காட்டேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, மலைப்பகுதியில் இருக்கிற காட்டேஜஸ்லாம் வந்து வாடகைக்கு இருக்கலாம். அந்த வாடகைக்கு இருக்கிற வீட்டை வச்சுட்டு ஏன்னா தப்பிக்கிறதுக்கு வாடகைக்கு இந்த வீட்டை வாடகைக்கு இருந்துட்டு இது ஏன் வீடுன்னு படம் காட்டுது. என்ன கேட்டால் என்ன பண்ணோம், என்னோடய வீடு ரெனோவேஷன் நடக்குதுன்னு. சோறு திங்கிறதுக்கே வழி இல்லை. அதுவும் அந்த போக்சோ கேஸில் எடுத்த அட்வொகேட்டுக்கே 2 லட்ச ரூபா பாக்கி இருக்கான். இதெல்லாம் தகவல் வருது. இதெல்லாம் போய் பேசிகிட்டு இருக்குது. மக்களே, இதெல்லாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் உங்களுக்கு எங்களுடைய ஆலோசனை என்னென்னு ஆலோசனை தான் சொல்ல முடியும். உங்களுக்கு புத்திலாம் சொல்கிறதுக்கு எங்களுக்கு இல்லை. எல்லாருமே விவரம் தெரிஞ்சவங்க தான். இந்த புரோக்கர், கட்டப்பை கருப்பி, இந்த ஓடுகாலி, இந்த காமக்கிழவி மற்றும் இந்த சமூக சீர்திருத்தம் பண்ணுறோம், சமூக சேவை பண்ணுறோம் அப்படின்னு அந்த குழந்தைகளுக்கும் நோயாளிகளுக்கும்
இது இந்த டொனேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா தயவுசெய்து அனுப்பாதீங்க. இவங்க எல்லாமே கண்டென்ட் பேர் வழிகள். இந்த தவளவாயன், இந்த காட்டுப்பன்னி, இந்த அவன் பேர் என்ன, டோமர், புரோக்கர், கட்டப்பை கருப்பி, இந்த ஓடுகாலி, இவெல்லாம் கண்டென்ட் பேர் வழிகள். அவங்களுக்கு தயவுசெய்து பணம் அனுப்பாதீங்க. அதுக்கு மேலே நீங்கள் அனுப்பினா உங்கள் விருப்பம். நீங்கள் பாருங்கள், அவங்களோட சேனலுக்கு போங்க, பாருங்கள். அதில் அவங்களுக்கு வருமானம் இருக்குது. நீங்கள் பாருங்கள், காமக்கேள்வி கூட சொல்லும் பாருங்கள், இது வந்து சமூக சேவையாம். நாங்கள் வந்து இதுக்கு வந்தோம் அப்படின்னோம். இங்கே பாருங்கள், இதுலேருந்து ஒன்று புரிஞ்சுங்க. காமக்கேள்வி ஒரு லைவில் பேசும், என் சேனல் பாருங்கள், அதில் விளம்பரம் வரும், அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ என்ன அர்த்தம்? விளம்பரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் அவங்களுக்கு வருமானம். நீங்கள் வந்து இப்போ கூட இந்த அவங்க வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டினியூவாக பார்த்தா தான் அவங்களுக்கு வியூஸ் கிடைக்கும். நீங்கள் கண்டினியூவாக பார்க்காம ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா வியூஸ் கிடைக்காது. அதில் விளம்பரத்தை ஒரு வீடியோ ஒரு லைவில் வந்து 6 விளம்பரம் 5 விளம்பரம் வருது. அந்த விளம்பரத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு அதில் இன்கம் வராது, மானிட்டேஷன் கிடைக்காது. அதனால் பாருங்கள், உங்கள் விருப்பம் அது பார்க்காததும் ஒன்று நாட் இன்ட்ரெஸ்டட் கொடுத்துட்டு போங்க, இல்லைன்னா பாருங்கள். பார்த்தீங்கன்னா விளம்பரத்தை ஸ்கிப் பண்ணிட்டு பாருங்கள், சரிங்களா? இது நண்பர்களுக்கு எங்களுடைய ஆலோசனை. கேட்குறதும் கேட்காதும் உங்கள் இஷ்டம். ஆனால் காமக்கிழவி கோர்ட்டுக்கு 23ஆம் தேதி எக்மோர் கோர்ட்டுக்கு வருமோ வராதோ, அவன் குடும்பமே வரமாட்டாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் சென்னை திருமங்கலம் காவல் நிலையத்திலையும் கணம் கோர்ட்டார் அவர்கள் நீதிபதி அவர்களுக்கும் சென்னை மெட்ரோபாலிட்டன் 13வது கோர்ட்டு 13th கோர்ட்டு சென்னை எக்மோர் மெட்ரோபாலிட்டன் கோர்ட்டுக்கு கணம் நீதிபதி அவர்களுக்கும் மெயில் அனுப்புங்க. அந்த திருமங்கலம் காவல் நிலையத்துக்கும் மெயில் அனுப்புங்க. மெயிலில் வந்து இதோட வீடியோ ஆடியோ எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்புங்க. இது இந்த சமூக மோசடி பேர்வழிக்கு, சமூகத்துக்கு தேவையில்லாத பேர்வழி. இந்த பேர்வழி எதுக்கெல்லாம் ஜெயிலெலாம் ஒன்று மேட்டரே கிடையாது. அவங்களுக்குலாம் இந்த ஜெயிலெலாம் வந்து ஒன்று சப்ஜெக்டே கிடையாது. அதெல்லாம் தொடச்சி போட்டு போயிட்டே ஆள். நம்ம சாதாரண குடும்ப பெண்களுக்கு தான் ஜெயிலு இதெல்லாம் பயப்படுவாங்க, அவமானப்படுவாங்க, உயிரை விடுவாங்க. இதெல்லாம் தேவையில்லாதது. நீங்கள் ஏமாறாதீங்க. மக்களே கவனமாக கேளுங்க. ஏமாறாதீங்க. அதுக்கு மேலே ஏமாறுறது உங்களுடைய விருப்பம்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. சம்மந்தப்பட்டவர்கள் இந்த ரகுமான் என்றவரோட அதை எடுத்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். அவங்களாம் நேரடி தொடர்பில் இருந்தாங்கன்னா அந்த விக்டிம்க்கு, அந்த பெங்களூர் சேர்ந்த உதயகுமார் ஐயா, அப்புறம் அதோடைய அந்த பையன் அருண்குமார், அப்புறம் அந்த செங்கல்பட்டு கோர்ட்டில் யார் கேஸ் போட்டிருக்கீங்களோ அது யார் சம்மந்தப்பட்டவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து பொய்யான தகவலை கொடுத்து அவங்க பிட்டிஷன் போடுறாங்க, இவங்கள வாரண்ட் போட்டு நான் பெயிலபிள் வாரண்ட் போட்டு அவங்கள வர வைக்கணும் அப்படின்னு சம்மந்தப்பட்ட கோர்ட்டுக்கும் காவல் நிலையத்துக்கும், செங்கல்பட்டு கோர்ட்டு வந்து திருக்கழுக்குன்றம் காவல் நிலையம்னு நினைக்கிறேன், சரிங்களா, அவங்களுக்கு அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கும் பிட்டிஷன் போட்டு இதோட நடமாட்டத்தை, இது ஆரோக்கியமான நடமாட்டத்தை மிரட்டுற வீடியோங்கள் சொல்லியிருக்கு இல்லையா, நான் எங்கள் மேலே கேஸ் போட்டவங்க மேலேயே நாங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கோம், அந்த வாசகங்களையும் இணைச்சி அந்த ஃபைல் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க.